வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது சட்ட புத்தகம். உலக நாடுகள்லயே சிறந்த நாடு அப்படின்னு எந்த நாட்டை சொல்றாங்க? எந்த நாட்டுல அதிகமா கல்வி கற்றவங்க இருக்காங்களோ அந்த நாட்டையா? எந்த நாட்டுல அதிகமா பணம் செல்வம்லாம் இருக்கோ அந்த நாட்டையா? இல்ல எந்த நாட்டுல அதிகமா வீரர்கள் இருக்காங்களோ அந்த நாட்டையா? இது எதுவுமே இல்லங்க. எந்த நாடு ஒழுக்கத்துல சிறந்த நாடா இருக்கோ அந்த நாட்டை தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடு ஒழுக்கத்துல சிறந்ததா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சட்டங்கள் சிறப்பா இருக்கணும். அப்படி சிறப்பான சட்டங்கள் மிக்க நாடு நம்ம நாடு. காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நள்ளிரவு படுக்கிற வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் அதை எப்படி செய்யணும்னு சில நெறிமுறைகள் இருக்கு, சில சட்டங்கள் இருக்கு. அப்படியான சட்டங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உதாரணத்துக்கு காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னு வாக்கிங் போகும்போது ரோட்ல எந்த சைடுல போகணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய சாலை பாதுகாப்பு சட்டம் தொடங்கி பெண்கள் பாதுகாப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், குடும்ப வன்முறை சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், உழவர் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு எண்ணற்ற சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை பத்தி நமக்கு சொல்றதுக்காக பொதுமக்களுக்கு புரியுற வகையில, அதுவும் குறிப்பா வெகுஜன மக்களுக்கு ரொம்ப எளிதா புரியக்கூடிய வகையில எளிமையாக சட்ட நுணுக்கங்களை சொல்வதற்காக நம்மோடு இணைகிறாங்க மிகச்சிறந்த தன்முனை பேச்சாளர், கவிஞர். தன்னுடைய பயணத்தில் வருடம்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய திறன்மிக்க பேச்சால் வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர் முனைவர் சத்தியவாணி அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து. வாங்க நேயர்களே, இந்த வாரம் எந்த சட்டத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் சத்தியவாணி உடுமலைப்பேட்டையிலிருந்து. இன்னைக்கு சட்ட புத்தகம் பகுதியில நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நாம ஒரு வாகன விபத்துல மாட்டிக்கிட்டா நம்ம மீது மோதின வாகனத்திற்கு உரிய காப்பீடு இல்லைன்னா நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு யார்கிட்ட நஷ்ட ஈடு கோருவது, எப்படி கோருவது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். பொதுவாவே சரியான சாலை விதிகளை பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம மீது ஒரு வாகனம் இடிச்சிடுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு உடலில் ஏதாவது சேதமோ, பொருட்சேதமோ, உயிர் சேதமோ ஏற்படுகிற போது FIR முதல் தகவல் அறிக்கை அந்தந்த காவல் நிலையத்துல பதிவு பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு அதுக்கு பின்னிட்ட டாக்குமெண்ட்ஸ், அதாவது அந்த வண்டிக்கான ஓட்டுநர் உரிமம், வண்டிக்கான RC புக், காப்பீடு, அந்த வண்டிய RTO ஆபீஸ்ல காட்டின அறிக்கை, அந்த FIR-இன் மீது பதிவு செய்யப்பட்ட குற்ற இறுதி அறிக்கை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு நஷ்டஈட்டு வழக்கு தாக்கல் பண்ணுவோம். நஷ்டஈட்டு வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு இந்த முழுமையான ஆவணங்கள் தேவை அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம மீது மோதின வண்டியினுடைய RC புக், இன்சூரன்ஸ், லைசன்ஸ், வண்டியை ஓட்டி வந்த நபரினுடைய ஆதார் கார்டு, லைசன்ஸ் முதன்மையான ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் இருந்தாலே நஷ்டஈட்டு வழக்கு தாக்கல் பண்ணிடலாம். ஒரு வண்டியில வந்தாரு, இடிச்சிட்டாரு, நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா ஆராய்ந்து பார்க்கிற போது நம்மிடம் விபத்தை ஏற்படுத்திய வண்டிக்கு உரிய காப்பீடு இல்லை அல்லது காப்பீடு காலாவதி ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் நம்ம எப்பவும் போல ஒரு நஷ்டஈட்டு வழக்கை எப்படி தாக்கல் செய்வோமோ அதே மாதிரி அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றத்துல அல்லது விபத்து வழக்குகளை நடத்துவதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள்ல வழக்குகளை தாக்கல் செய்யலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அந்த வழக்குகளை ஓட்டுநர், அந்த வண்டியின் உரிமையாளர், காப்பீட்டு நிறுவனம் ஆகிய நபர்களின் மீது தாக்கல் செய்வோம். காப்பீடு இல்லாத நிலையில ஓட்டுநர் மற்றும் வண்டியின் உரிமையாளர் அந்த இரண்டு நபர்களின் மீது மட்டுமே நாம நஷ்டஈடு வழக்கு தாக்கல் பண்ணலாம். நஷ்டஈடு வழக்கு தாக்கல் பண்ணி உரிய விசாரணைக்கு பின்னிட்டு விபத்து நடந்தது உண்மை, அந்த விபத்திற்கான காரணம் அவர்தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அந்த நஷ்டஈட்டை கொடுக்க வேண்டிய முழு கடமையும் பொறுப்பும் விபத்தை ஏற்படுத்தின வாகனத்தை ஓட்டி வந்த நபரும் அந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் உரிமையாளரையுமே சாரும். இப்போ நஷ்டஈடு கோர்ட்ல அலுவாயிடுச்சு. ஏற்பட்ட நஷ்டத்திற்கு உண்டான நஷ்டஈட்ட கோர்ட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ தகுதிக்கு ஏற்றாற் போல் ஒரு உத்தரவானது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பின்பு என்ன செய்யணும்? உத்தரவு வந்ததற்கு பின்னிட்டு அந்த நபர்களிடம் நாம் ஒரு அறிவிப்பு அனுப்பி, இந்த மாதிரி உங்களுக்கு எதிரான தொடர்ந்த நஷ்டஈட்டு வழக்குல எனக்கு இவ்வளவு தூரம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, அந்த பணத்தை இந்த குறிப்பிட்ட 1 மாசத்துக்குள்ளேயோ 2 மாசத்துக்குள்ளேயோ நீங்க எனக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அனுப்பலாம். அதை வாங்கியோ வாங்காமலேயோ அவங்க அந்த தொகையை செலுத்த முன்வரல அப்படின்னா அவங்க மேல நம்ம 2 விதமான பரிகாரங்களை கேட்டு நிறைவேற்று மனு தாக்கல் பண்ணலாம். ஆங்கிலத்துல எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், EP பெட்டிஷன் சொல்லுவோம். நீங்க உத்தரவு பெற்ற காலத்திலிருந்து 12 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் அந்த EP பெட்டிஷன் தாக்கல் செய்வதற்கு உங்களுக்கு கால அவகாசம் உண்டு.
அந்த உத்தரவு பெற்றுட்டு அறிவிப்பு அனுப்பிச்சுட்டு அவர் தொகை செலுத்தாத பட்சத்துல ஒரு நிறைவேற்று மனுவை அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, ஒன்று யார் மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபரை பணம் செலுத்தாவிட்டால் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான உத்தரவை கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அல்லது அந்த நபரினுடைய சொத்துக்கள் இருப்பது குறித்து நமக்கு ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றாலோ தகவல் கிடைக்கப்பெற்றாலோ தொகை செலுத்துவதற்காக அந்த சொத்துக்களை ஜப்தி செய்ய வேண்டும், ஏலத்தில் விட வேண்டும் என்று கேட்டு நாம் மனு தாக்கல் செய்யலாம். அந்த சொத்துக்களை ஜப்தி செய்வதன் மூலமாக அவற்றை ஏலத்தில் விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையிலிருந்து நமக்கு நஷ்டீட்டு தொகையானது பெறுவதற்கான வாய்ப்பு 100% உள்ளது. அதனால ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனே போய் ஐயோ அவங்களுக்கு காப்பீடு இல்ல, அதனால நம்மளுக்கு நஷ்டீடு கிடைக்காது, அதனால நம்ம இப்பவே காம்ப்ரமைஸ் பண்ணி 50,000 10,000 கொடுக்கறத வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு எந்த விதமான முயற்சியிலையும் ஈடுபடாம முழுமையான சட்டத்தை பயன்படுத்தி ஒரு நஷ்டம் ஏற்படுகிற போது நஷ்டீட்டை பெறுவதற்கான வழிமுறையை நாம் பின்பற்றலாம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சட்ட புத்தகம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கவிஞர் வழக்கறிஞர் டாக்டர் சத்யவாணி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்களை பரவசமாக்கும் FM. கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.